எல்லாருக்குமே கவிதாக்கா என்ன பேசுவாங்க அப்படின்னு பில்டப் பயங்கரமாக கொடுப்பாங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆதிக் சொல்லிட்டே இருந்தார், உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஏஜாக சொல்லிட்டு வயசு அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. வயசை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். தேங்க்ஸ்க்கா. ஆமாம், கிளைமேக்ஸ். ஆமாம் சொல்லலாம், அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுவாங்க. அசுரன்லாம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்கி சாம். தேவராஜ் சாருக்கு தெரியும். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸு லைக் ஒரு முத்துக்குமார், லிங்கா, கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இனிமேல் அவங்கள காம்போவாகவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருடைய அந்த டார்க் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிந்து மாதவி ஹஸ் டன் அ வெரி நைஸ் ரோல். ஸ்ரீகாந்த் சார் அவங்க சீனியர் எனக்கு, அண்ட் இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் அந்த ஃபிலிம். அப்புறம் தேஜு அவங்களுடைய, நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங், அந்த பாட்டாக்ன்ற சாங் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து. அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சு. அப்போ தான் அமல்ராஜ் சார் வந்து ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ ஹீரோயின். அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் பண்ணியிருந்தாங்கன்ற போது சொல்லியிருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்க, நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர். அப்புறம் வந்து there are so many good actors. ஹரிப்பிரியா, ரமேஷ் திலக். ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக சூஸ் பண்ணுறாரு அவருடைய கேரக்டர்ஸு. இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். நான் யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. டெஃபினட்டாக இந்த படம் வந்து அதோடைய டாக்கை அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ஃபைன் ஸ்கிரிப்ட். ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் டூ ரியலி வெல். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ.